மூன்றாம் நாள் காலிறுதி போட்டியிலே 8 ஓவர்களை கொண்டது ஒரு போட்டி. முதல் நாள் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க பிளேயர்ஸ். நீங்க 40 நிமிஷத்துல போட்டு தரதுல 35 நிமிஷத்துல போட்டு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிவலிங்கம். பந்து வீச்சிலோ ரத்தீஷ், கேரள மாநில வீரர் ரத்தீஷ். சிவலிங்கம் முதல் பந்திலேயே நல்லதொரு பந்து தான். அது லேசா ஸ்ட்ரோக் தான் பண்ணாரு. ரொம்ப வேகமா இருக்கு. யாரோ இங்கே சிக்கன் கிரேவி ஓபன் பண்றாங்க. பின்னாடி ஸ்டேஜில் ஏதோ சாப்பாடும். ஆகா ஆகாஷ் பிடி நழுவிடப்பட்டு நான்கினை கடந்தது. ஏனோ தட்டு மாற்றம். ஆகாஷ் அவன் இவன் மாடு சங்கர் அப்படி சொல்றான். நேர் திசையிலே மீண்டும் ஒரு 4 பதிவு செய்கின்றனர். முதல் பந்தில் 4, மூன்றாவது பந்தில் 4, 6வது பந்தில் 4. அத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. நல்லதொரு மட்டை சுழற்சி. 4 பதிவு செய்கிறார் அந்த மட்டையாளர் மாத்துக்கை ரஞ்சித். பதிவு செய்துள்ளார். எந்த ஒரு வாரினை பதிவு செய்யவில்லை. ரன் வீதத்தில் மாற்றம் ஏற்பட்டே கொண்டிருக்கிறது. தருமபுரி வீரர்கள் ஏனோ தடு மாற்றத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள் வீரர்களே. அந்த அணி லெக் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட்ட பந்தானது முதல் 6 பதிவு செய்கிறார் சிவலிங்கம். மாற்றங்கள் அதிகம். மீண்டும் ஒரு 6. தொடர்ந்து 2 6களை பதிவு செய்கிறார். அந்த பேட்ல பட்டது எட்ஜ்னு நினைக்கிறேன். அவர் அடிச்சு சாட்டு ஒண்ணு, போன இடம் ஒண்ணு. சரியான ஆட்டக்காரர்கள் இருவரும். பால் போடுங்க, பால் போடுங்க, உள்ள பால் போடுங்க. பார்க்கலாம் என்னவென பார்ப்போம். நபி ஆட்டம் இழக்கிறார் சிவலிங்கம். கொஞ்சம் ஃபாஸ்டா பிளேயர்ஸ். நல்லதொரு முடிவு. திருப்பூர் மேக்ஸ் அணியிலிருந்து நல்லதொரு முடிவு. காலிறுதி போட்டி. லெக் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட்ட பந்தானது முதல் பந்திலே 6 கடக்கின்றது. ஃபயர் ஃபயர் ஃபயர். திருப்பூர் மேக்ஸ் வீரர்கள் பார்ப்போம். சதீஷ் முதல் பந்தே ரொம்ப ரொம்ப தப்பான பந்து. லெக் ஸ்டம்ப். லெக் திசையிலே மடைக்கு அடிக்க வான் உயர சென்ற பந்து களத்தின் உள்ளேயா வெளியேயா? உள்ளே. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து விக்கெட். கம்பேக்கிங் பவுலர். நல்லது ஒரு கம்பேக்கிங். தம்பி ராவட்டு அது கம்பி இருக்கட்டும். ஆஹா ஆள் உள்ள திசையில் பிடி. ஆட்டத்தின் போக்கை மாற்றி விட்டார் என்று நினைக்கின்றேன் சதீஷ் அவர்கள். 5வது பந்து விக்கெட். மேக்ஸ் அணியில் ஏதோ ஒரு குழப்பத்துடன் புதிய மட்டையாளராக பேட்ஸ்மேன் நேம் பிளீஸ். ஆகா அட்டம் இழக்கிறார் அஜித். ஆட்டத்தின் போக்கு ஏதோ மாறுகின்றது. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஆட்டத்தின் போக்கே மாறுகின்றது. சரியான முடிவென்று நினைக்கின்றேன். அஜித் அவர் இடத்தை பூர்த்தி செய்ய புதியதொரு மட்டையாளராக லெக் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஒரு 6 பதிவு செய்கின்றனர். அந்த பந்தை முடிஞ்சா எடுத்து போட்டுருங்க. 46 4 ஓவர் 46. 4 ஓவர் நிறைவுபட்ட வேளையில் 46. போலிங் அட்டாக்கிங் 2 ஓவர் 32, 4 ஓவர் 46. கடைசி 12 பந்துல 14 ரன் போட்டிருக்காங்க. அது 2 6 கொடுத்திருக்காங்க. 12 பந்துல 14 ரன் கொடுத்திருக்காங்க. அதுல 2 6 அடிச்சிருக்காங்க. 2 ஓட்டங்கள். வான் உயரை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 பதிவு செய்கிறார் குமரேசன். 2வது 6 பதிவு செய்கிறார் குமரேசன். இந்த ஓவரிலே 2வது 6. அது
ஆட்டத்தின் போக்கு மாறிய நிலையில் ஏனோ தெரியவில்லை. ஷார்ட் பாலே போட்டு பவுன்சர் போறக்கே ட்ரை பண்றாரு. பட் ஆனா பீச் சப்போர்ட் பண்ணல. ஆஹா, நல்லதொரு மட்டை சுழற்சி கேப்பா. நல்லதொரு கேப்புங்க. 4 ரன். டிஸ்டன்ஸ் அதிகம். சரியா கேப்ல ஃபைட் பண்றாரு. 4. மேட்ச் எங்கேயோ போயிட்டு இருக்கு. 80 ரன் டார்கெட் எட்டி பார்த்தா 90 ரன் விட்டு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் செகண்ட் ஹாஃப்ல என்னென்ன பண்றாங்க பாப்போம். செகண்ட் ஹாஃப்ல ஆள் இருக்காங்க. ஆகாஷ், நபி, ஜெகா, சத்யா, சரவணன், மேக்ஸி. ஆஹா, மீண்டும் ஒரு 6 ஸ்லோயர் நினைக்கிறானே. பார்த்தனே குமரேசன் லெஃப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். ஸ்லாட்ல இருந்தாலே கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. யோசிக்கணும் பிளேயர்ஸ். ஒரு 4 ஒரு 6. முதல் பால் டாட்டு. 3 பந்துக்கு 10 ஆயிருச்சு. மீண்டும் வான் உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 கடந்தது. முதலத்தை மட்டும் விட்டு கொடுத்த இந்த ஓவரிலோ 17 ஓட்டங்கள் ஆகின்றது. எங்கேயோ அடிக்கப்பட்ட பந்து. 2 பந்துகளுமே ஸ்லாட்டில் இருந்த பந்து சரியாக பனிஷ் பண்ணப்பட்டது. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஷாட். பந்து நேரா பில்டிங்லேயே குத்திருச்சு. 6 ஓட்டம். ஃபுல் டாஸ் பால்னாலே கண்டிப்பா பனிஷ் ஆயிரும். மாற்றம் இல்ல. 80 ஆளுள்ள திசையில் இறங்க அங்கு ரத்தீஷ் பிடியாகிறார். கிஷோர் கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா. பேட்ஸ்மேன்ஸ் நல்லதொரு பிடி. எங்கே ஆட்டம் இழக்கிறார். நல்லதொரு ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடிய ஓவர் என்று நினைக்கின்றேன். 7 ஓவர் ஸ்கோர். 7 ஓவர் ஸ்கோர். இதுவரைக்கும் ஸ்கோர் 84. பார்க்கலாம். 4 பந்து இருக்கு. வளைத்து அடிக்கப்பட்ட பந்தானது. அங்கு எத்தனை ஓட்டங்கள்? சிறப்பான 4 ஓட்டங்கள். ஏன் என்று தெரியவில்லை. ஆளுள்ள திசையா ஆள் இல்லாத திசையா? பிடியா? பிடி. அத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. மேக்ஸிமம் ஃபீல்டிங் போங்க. உள்ள கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஸ்கோர் 91 டார்கெட். நான் சொன்ன டார்கெட் 8 ஓவர் 90 ரன் டார்கெட். 91 ரன் டார்கெட். 90 ரன் சொன்னேன். 90 அடிச்சிருக்காங்க. முதல் ஓவரில் முதல் பந்து. முதல் விக்கெட்டை இழந்து செல்கிறது தர்மபுரி அணியினர். அதனைத் தொடர்ந்து இடத்தை பூர்த்தி செய்ய மற்றொரு மட்டை வீச்சாளர். நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையிலே 1. 4 வாய்ப்பு. 4. தமிழ். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். கொங்கு தமிழ். இந்த ஆண்டு நல்லதொரு அடி. திசையிலே கேட்சிற்கான வாய்ப்பு. அவுட். முதல் ஓவரிலே 2 விக்கெட்டை சாய்த்து எடுத்துள்ளார் சோமன்.
நல்லது அடி லெக் திசையில் பிடி. இனிய பிறந்தநாள் தலைவர் 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 21 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இதற்காக இழந்த விக்கெட்டுகள் 3. லெக் திசையில் மடைக்கு அடிக்கப்பட்ட பந்து அங்கு ஆள் உள்ள திசையில் இறங்க ஆட்டம் இழக்கிறார் ஜெகா. எம்என்சிசி தூத்துக்குடி கண்ணன் ஆர்சிசி வந்துருந்தீங்கன்னா விளையாடுறது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எம்என்சிசி தூத்துக்குடி கண்ணன் ஆர்சிசி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் விளையாடுறது இன்ஃபார்ம் பண்ணுங்க. கொஞ்சம் பாலை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஷாட் லெக் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட்ட பந்து, ரிவர்ஸ் முறையில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல பிளேயர் நபி மட்டும் தான் அந்த டீமோட ஹோப்பு பவர் தான். இந்த களத்தில் நிறைய பார்த்தாரு நபி அவர்களே. தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்க போட்டியிலே அரை சதம் கடந்து தனது அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றால் கண்டிப்பாக சிறப்பு பரிசாக ரூபாய் 1000ம் அதற்காக வெற்றி கோப்பை வழங்கப்படும். அரை சதம் கடக்கவில்லை என்றாலும் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றாலும் வழங்கப்படும். மீண்டும் ரிவர்ஸ் முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4 கடக்கின்றது. நல்லது ஒரு பந்து வீச்சாளர் பாபு ஏனோ கடைசி 2 பந்துகள் தடுமாற்றத்தில் 10 ஓட்டங்களை விட்டு கொடுத்துள்ளார். லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்தானது எங்கேயோ போயிடுச்சுங்க. அந்த பந்து வர்ற வான நிலையில் கால் இறுதி போட்டி அந்த பால் எடுக்க போயிட்டார். ஆகாஷ் போயிருக்காப்லையா ஒரு தம்பி ஒண்ணு பந்திருக்கா எடுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் மேட்ச் அந்த பால் வச்சா விளையாடுவாங்க. தர்மபுரி எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு டைமே எந்த 6 முடிச்சோ அந்த பட்சம் விளையாட தான் ஆசைப்படுவாங்க. மீண்டும் வான் உயரே எங்கேயோ அடிக்கப்பட்ட பந்தானது மீண்டும் ஒரு 6 கடக்கின்றது. நல்லதொரு வட்டை சுழற்சி. அடுத்து 2 6கள். அடுத்து என்னையா ஆனா இந்த இடத்துல ஆள் இல்லை பாரு. எல்லா பொருளும் காணாம போது கமிட்டியில் ஆள் இல்லை. மீண்டும் 3வது 6 பதிவு செய்கிறார் நபி. 3வது 6 பதிவு செய்கிறார் நபி. அதிவேக பந்து வீச்சாளர் ஹரி 3வது 6 பதிவு செய்கிறார் நபி. நான் கூறியது போலவே அரை சதம் கடந்து தனது அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றால் ஆஹா என்னவென நினைக்கிறது பொழுது ஒரு வீரரை ஆட்டம் இழக்க செய்துள்ளார். ஆட்டத்தின் போக்கை மாற்றும் தன்மை இது. 4 ஓவர்ஸ் 4 ஓவரில் 52 24 பந்துகளை சந்தித்து 39 ஓட்டங்கள் பெற வேண்டும் என்ற இலக்கோடு நபி அவர்கள் களத்தின் உள்ளே இது வரையிலே 4 6களை பதிவு செய்த நபி. பழனி நல்லது மட்டை சுழற்சி. அங்கு நேர் திசையில் செல்ல அங்கு நல்லது களப்பணியாளர் களப்பணி செய்வதற்குள் 4 கடக்கின்றது. ஆங்கிள் டிஸ்டச்சா ஸ்ப்ரே வேணுமா? அதையும் காணாமே ப்ரோ. என்பா ஸ்ப்ரே இருக்கா பேக்ல இல்லையா? அதான் கீழே
நல்லதொரு அடி, சிறப்பானதொரு அடி. தர்மபுரி அணியினர் பலத்ததொரு அடியுடன் இடியாக மாறிக்கொண்டிருக்கின்றது போட்டி. நேர் திசையிலே நான்கினை கடக்குமா என்று பார்த்தபோது நான்கினை கடக்கின்றது அந்த பந்தானது. அண்ணே உள்ள போகாதீங்க, அண்ணே பேட்ஸ்மேன் உள்ள போகாதீங்க, நான் டைமிங் கீப் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை, நீ உள்ள ஒரு வருஷம் டைமிங் 8 தான் இருக்கும். 42 43. லெக் திசையிலே 6 ஓட்டத்திலே கடக்கின்றது முதல் பந்திலேயே நபி அவர்கள். இதுவரையிலே 5 6களை பதிவு செய்துள்ளார் நபி. பேட்ஸ்மேன் லேட் பண்ற ஒவ்வொரு 10 செகண்டுக்கு 20 செகண்ட் கால்குலேட் பண்ணப்படும். நபி அவர்கள் அடிக்கும் ஒவ்வொரு 6களும் மீண்டும் ஒரு 4 என்று நினைக்கின்றேன். அங்கே மீண்டும் ஒரு 4 எஞ்சி, மீண்டும் ஒரு 4. நபி அவர்களே புதியதாக அறிவிப்பு வர வந்துள்ளது. நபி அவர்கள் அரை சதம் கடந்து விட்டார். ஸ்கோர் 8 அடிக்கணும். மீண்டும் ஒரு 4 ஆளில்லா திசையில் செல்கின்றது. மீண்டும் ஒரு 4. முதல் பந்திலேயே 6. ஏனோ புரியவில்லை. திருப்பூர் மேக்ஸ் அணியினர் தமிழகத்திலே அதிகப்படியான முதல் பரிசினை பெற்ற அணி திருப்பூர் மேக்ஸ் அணியினர். நல்ல ஒரு அடி, 4 கடக்கிறது. 3வது ஆனால் அரையிறுதி போட்டியிலே கால் பதிக்கின்றனர். அரையிறுதி வாய்ப்பினை பெறுகின்றனர்.